உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள், கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் தான். நம்ம பிறந்தப்போ என்ன பிளானட்ஸ் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாதக முறையை கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது இருக்கிறாரு, கன்னி ராசியில சூரியனும் புதனும், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன். அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக பயிற்சி ஆகின்றன. புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் தேதி அந்த உச்சத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவரை இன்னொரு வாட்டியும் பயிற்சி ஆகிறார் இந்த புதன் பகவான் 25ஆம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார். இவர் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகி வருகிறார். அந்த கன்னி ராசியில சுக்கிரன் நீசம் அடைகிறார். நீசம் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள், சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கிரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அடுத்து 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார். ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமான அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார். இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனே மறையும் போது, சூரியனே நீச்சம் ஆகிறார். அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை, நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம். அதனாலதான் அந்த ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி இந்த ஐப்பசி மாதத்துல வருது. அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில அந்த செவ்வாய் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை விரயஸ்தானத்துலதான் இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட 5ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துலயே எல்லா கிரகங்களும் இந்த மாதத்துல வருது. சூரியன் நீச்சம் ஆகுறாரு, புதன் வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். அதனால இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சின்ன ஒரு சலசலப்பை எல்லா இடத்துலயுமே கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். சலசலப்பு அப்படின்னா பயப்படாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு போராட்டங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு தொழில் அமைப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அந்த தொழில்ல ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அந்த நிரந்தர வருமானம் இந்த மாதத்துல கொஞ்சம் செலவுகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த வருமானத்துல இருந்து நீங்க புதிதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அரசாங்கம் மூலமாக ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும். அதாவது ஒரு ரோடு கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறவங்க, அடுத்து அரசாங்கத்துல ஒரு டெண்டர் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு பிசினஸா தான் எப்போதுமே எடுப்பாங்க. ஒரு சுலபமான ஒரு பிசினஸை எடுத்தா கூட அந்த இடத்துல அவர்களினுடைய ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எளிதான விஷயங்களை எப்போதுமே செய்ய மாட்டாங்க. ஒரு டஃப்பான ப்ராஜெக்ட், ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு இடத்துல
இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாலியான மாதம்னா சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கிரகங்கள் இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஒரு நெருடலான ஒரு விஷயங்கள், ஒரு போராட்டம் தரக்கூடிய ஒரு நேரம், இந்த மாதிரியாகலாம் இருக்கிறதுனால எப்போதும் போல உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சவால்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்க நிறைய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா ஒரு வீடை வாங்கி கட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றதை விட பழைய மனைகளை, பழைய வீடை வாங்கி ரெனோவேட் பண்றது ஒரு பெரிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல நீங்க பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் ரீதியான ஒரு வருமானத்தையோ இல்ல வேலை ரீதியான ஒரு வருமானத்தையோ இந்த மாதத்துல இந்த மாதிரியான பழைய வீடுகளுக்கு நீங்க முதலீடாக செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறது, ஷாப் வச்சிருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மைதானங்களை வைத்து வாடகைக்கு வாங்குறது, இந்த மாதிரியாகலாம் நிறைய விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களை செஞ்சுட்டு இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் அதனால சில ஒரு நஷ்டங்கள் வர்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக சில ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், இந்த இடத்துல நம்ம காசை போட்டாதான் அதை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த நஷ்டங்கள் மூலமாக சில பெனிஃபிட்ஸை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க. திருமண முயற்சிகள்லயே ஈடுபடுறது கிடையாது. நிறைய வரன்கள் வந்தா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு மனப்பாங்கு இல்லை, நமக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, நானாதான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்க என்னமோ நீங்க தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தர் விருச்சிக ராசி என்பர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது அவர் திருமணத்திற்கு உண்டான ஒரு அமைப்பை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக நீங்க தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேவையான அளவுக்கு வரன்கள் வந்தாலும் அதை நீங்க தேவையில்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான், ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல எனக்கு பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல அவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஓராண்டு கழிச்சு மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால அதற்குண்டான நிவர்த்திகள்லாம் நம்ம சொல்லிடுவோம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றத அதையும் நம்ம சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு திருமண தடை அப்படின்றது அந்த வரன்கள் வராத ஒரு டைமாக இருந்தா கூட திருமண தடை கிடையாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கும், உங்களுக்கு திருமணமே பிடிக்கல அப்படின்ற இடத்துலயும் அந்த கிரகங்கள் தான் செயல்படும். எதனால திருமணம் உங்களுக்கு நடக்கல அப்படின்றதையும் எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதனால அந்த கிரகங்களின் தாக்கம் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு தேவையான வரன்கள் வரும். அந்த வரன்கள்ல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு ஆர்வங்கள் இருக்கும். வெளிநாட்டுல உங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இதனால் வரைக்கும் அங்க 2 வருஷமாக தனியா இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து குடும்பத்தையும் சேர்த்து நம்ம அழைச்சிட்டு போகணும், அங்க பெர்மனண்டா நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு
என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தை மூலமாக சில அவமானங்களையோ தேவையில்லாத மன சங்கடங்களையோ மன உளைச்சல்களையோ அனுபவிப்பதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும். அதுல இருந்து எல்லாம் நீங்க இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு 15 தேதிக்கு மேல வெளிவரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். புதுசா திருமணமான அந்த குழந்தைகள் வாழ்க்கையில சில தேவையில்லாத சங்கடங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. கல்யாணம் ஆகி இது 6 மாதம் தான் ஆகுது, என்னுடைய குழந்தை மிகவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவையில்லாத மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு பெரிய அளவுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியான நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த தொழில எல்லாம் ஒரு சில நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த நஷ்டங்கள் அதிகப்படியான மூலதனத்தை நோக்கி தான் பயணிக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விரும்புகிறவர்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.